நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்துழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 511வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்கோம் லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி. இப்போ நேற்று இரவு இதை வெப்சைட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்கும் இன்றைக்கி எர்லி மார்னிங் யுகாதியாக தெலுங்கு வருஷப்பிறப்பு தெலுங்கான தமிழாக இருந்தானே. ஸோ ஸ்டார்ட் வித் இதுவாக வசந்த நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. ஸோ ஒரு மாமியெல்லாம் கேட்டுருந்தா, மாமா வசந்த நவராத்திரி முழுக்க நான் படிக்கணும் மாமா, சீக்கிரம் இப்படியே அனுப்பிச்சிருங்கோன்னு அனுப்பிச்சாச்சு. இதில் நேயர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நானும் சில வார்த்தைகளில் விட்டுருக்கலாம், நான் சில சொல்லியிருக்கலாம். இதில் பண்ணுவார். இதில் என்னென்ன சேஞ்சஸ் டு பி மேடுன்றதுக்கு சிகப்பு கலரில் ரெட் கலரில் காமிச்சிருக்கேன் இந்த வேர்டிங்கை. உதாரணமாக ரத்ன படஸ்தனது காமிச்சிருக்கு, ரத்ன கடச ரத்ன படஸ்த, வித்யா அவித்யான்றது காமிச்சிருக்கு, மூர்த்தா அமூர்த்தான்னு காமிச்சிருக்கு, சோபனா அசோபனா காமிச்சிருக்கு. மாதிரி எங்கெங்கெல்லாம் வரணுண்டு. இதே மாதிரி இன்னைக்கு காலையில் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு பெண்மணி ஒரு வாய்ஸ் பேர் அனுப்பிச்சிருந்தா, அழகாக போயிருந்தேன், ரொம்ப மரியாதையாக போயிருந்தேன். மாமா என்னம்மாம்மா இங்கே வராதுன்றாலும் வந்திருக்கேன் நிறைய இடத்துல அப்படின்னா. என்னென்னா குசுமப்பிரியா, பந்தூக குசுமப்பிரியான்னு வருது. அப்புறமா மந்தார குசுமப்பிரியா, அப்புறம் சாம்பேய குசுமப்பிரியா. நான் சொன்னேன், குசுமப்பிரியான்னு ஒரு வார்த்தை கிடையாது. அந்த 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 இதுவோடு சேர்ந்த முந்தின வார்த்தையோடு சேர்ந்து தான் குசுமப்பிரியா. ஸோ இந்த குசுமப்பிரியா மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பார்க்கக்கூடாதும்மா, அந்த நாமாவளி எடுத்து பாருன்னு. ஓகே மாமா, தேங்க்யூன்னு கிளாரிஃபை பண்ணிட்டாவும். அதனால் தயவுசெய்து ஆர்கியூ பண்ணுறோன்ற சீக்கில் இப்படிலாம் கேட்டு தொலைக்காதுங்க. அப்போ அது கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச தவறுகளாக திருத்தியிருக்கு. தவறுன்னு சொல்ல முடியாது, தெரியும், பிரிண்டிங்கு மிஸ்டேக் இது மாதிரி இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணுறேன். சமஸ்கிருத நாலேஜ் நமக்கு அவ்வளோ கிடையாது, அதனால் இந்த பிரச்சனை வருது. சிம்பிளான பேசிக் இது என்ன ரூல் என்னென்னா, ஒரு தடவை சொன்ன வார்த்தை ரிப்பீட் ஆகக்கூடாது. லலிதாவில் 1000 வார்த்தைகளும் வித்தியாசமான வார்த்தைகள். இது மோரோவர் நேற்று ஈவினிங் தான் எனக்கு ஒரு பார்சல் வந்தது. அதில் ராஜராஜேஸ்வரி தர்பார்னு ஒரு படம், இந்த ராசி பொசஸ் தேவராஜ மருத்தில் சொல்லினோடனே போட்டு கொடுத்துவாங்க. கிட்டத்தட்ட 3 அடி நீளம், 3 அடி நீளத்துக்கு பாருங்கள், ராஜராஜேஸ்வரி தர்பார். இதில் எல்லா தேவதைகளும் இருக்கா. அதில் நல்ல திக் ஷீட்டு. இதில் நல்லா இந்த உடன் ஃப்ரேம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த இதெல்லாம் வருது, இப்போ சிந்தட்டிக் ஃப்ரேம்லாம் வருது. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது அம்பாள் பார்த்தாலே. ராஜராஜேஸ்வரி தர்பாரில் அம்பாள் என்ன வசந்த நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. அம்பாள் இப்படி தான் குளிவிட்டுருக்கா. அதுக்காக தான் காமிக்கிறேன் அந்த படத்தையே உங்களுக்கு நான். அம்பாள் பாருங்கள், எத்தனை விதமான வாராகி இருக்கா, மாதங்கி இருக்கா, அப்புறம் பாக்வாதினிகள் கீழே இருக்கா, அதே மாதிரி சம்பத்கரி அஸ்வாரூட கோயில் இருக்கா, திதிநித்யா தேவதை 15 பேரும் கீழே இருக்கா. ஸோ இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ராசி பொசிஷனை அவள் ஆற்றுக்கே இந்த குடல் மாதிரி ஒரு இதில் இந்த டியூப்பில் போட்டு அனுப்பிச்சிடுறான். இட் வில் நாட் பி கெட் டேமேஜ்டு. நம்ம எந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் பல விதமாக சகல விதமாக நெவர் லெஃப்ட் ஒரு தேவதை எல்லாரும் கவலை பண்ணியிருக்கா. அதில் இது ராஜராஜேஸ்வரி தர்பார்னு சொல்லியிருக்காது. இந்த இதை வாங்கி வச்சுக்கலாம். நல்ல அழகாக ஹாலில் கூட மாட்டலாம். நம்ம பூஜா கரத்தில் இடம் இருந்த ஹாலில் அம்பாள் உபாசனை பண்ணுறவ ஹாலில் அழகாக இந்த சிந்தடிக் ஃப்ரேம் போட்டு ஜம்முன்னு மாட்டிக்கலாம். அதாவது இந்த மாதிரிலாம் ஆற்றுல இருந்தால் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தாலே நமக்கு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும்போது ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்கள், என்ன லட்சணமாக இருக்கும் அம்பாள். வாணி ரமா சேவிதா அவன் இருக்கா. இந்த 4 பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஷானன் இருக்கா. மேலே சதாசிவன்ற படுக்கையில் அம்பாள் உட்காந்துருக்கா. அப்புறம் அழகாக தண்டினி மந்திரணி எல்லாமே இருக்கா. சகல விதமான தேவர்களும் இதில் இருக்கா. இதில் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி வைஷ்ணவி சாமுண்டே மகாலட்சுமி இருக்கா. இதில் சப்த மாத்திரக்கா இருக்கா, அஷ்ட மாத்திரம் வச்ச மகாலட்சுமி.
சம்பத்கிரி இருக்கா, அஸ்வாரூடா இருக்கா, எல்லாருக்கும் திதிநித்தியா தேவதைகள் வரிசையாக 15 பேரும் போட்டிருக்காங்க கீழே. இந்த மாதிரி வெரி ரேர் ஃபினோமினன் இது. இந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ராசி போஸ்டர்ஸ் ஆல்ரெடி நான் முன்னாடி கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பர்லாம் அவள் ஆர்டர் பண்ண அப்புறம் அனுப்பிச்சுடுவார் கொரியரில் உங்களுக்கு. ஸோ கம்மிங் டு திஸ் டாப்பிக்கில் என்னென்னா லலிதா சஹஸ்ரநாம பிடிஎஃப் ஃபார்மெட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஒன் நாட் இன்றைக்கோ நாளைக்கோ இதில் வந்துடும். இப்போ என்ன வெப்சைட்டில் வந்துடும். இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் காலம் தந்துடுறேன் நான். இது வித்யாபுத்திரன் டிவைன் சேனல் போட்டிருக்கேன். இது டிவைன்லி சேனல் யூடியூப்பு, அது டிவைன் சேனல் போட்டிருக்கா. சரி வாண்ட் கரெக்ட் அப்படியே விட்டுட்டாங்க. ஆஷா நெதர்லாண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அதில் இது அந்த பிடிஎஃப் ஃபார்மெட் அதில் வந்துடும். இதில் டிஸ்கிரிப்ஷன் காலில் போட முடியாது. குரூப்பில் தான் போட்டிருக்கேன். ஹிந்து ரிலீஜியஸ் குரூப்பு, வேல்யூஸ் ஆஃப் ஹிந்து கல்ச்சர், சுமதி எல்எஸ் குரூப்பு, அப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு குரூப்பு, ஆன்மீகம்னு ஒரு குரூப்பு, எல்லா குரூப்பையும் கிட்டத்தட்ட எல்லாம் கூட்டி பார்த்தா 2000 பேர் இருப்பா. அந்த அந்த குரூப்பில் எடுத்துக்கலாம் நீங்கள் அழகாக அதை. ஸோ எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த குரூப்பில் இல்லைம்மா நீங்கள் அனுப்பிச்சி வைங்கன்னா ஐ ப்ரிப்பேர் டு சென்ட் இட், நோ ப்ராப்ளம். த்ரூ வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன். அதை பார்த்து படிக்கணும். அதாவது லலிதா சஹஸ்ரநாமம் தவறு இல்லாமல் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவ they can send a mail to me. அது அந்த வாட்ஸ்அப் மெசேஜ். ஐ எம் ப்ரிப்பேர் டு சென்ட் இட் டு யூ. யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ரெசிடேஷன் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். சிந்தூரார்ன விக்கிரகம் ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் போதும். இந்த 4 சொல்லிக்கணும் அவசியமே கிடையாது. இட்ஸ் ஆல்சோ எ டைம் சேவிங். மூலத்தில் அதான் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ லலிதா சஹஸ்ரநாமம் பிழை இல்லாமல் கரெக்டாக சொல்லக்கூடிய இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் திரும்ப சொல்கிறேன், நான் இதான் விட்டுருந்தால் கூட அதை மன்னிச்சிருங்க, காமிங்க, அதை ட்ரை டு கரெக்ட் இட் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஷெகப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு 2 பேர். ஒன்று கார்த்திக் குமார்னு விரிவம்பாக்கலுக்கு பையன் அவன் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணான். அதை திருப்பி ரீரைட் பண்ண சொல்லி வைஷ்ணவி மதுரையில் இருக்கா, அது என்னோட சிஷ்ய. அவள் ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி அடுத்ததாக பூர்ணாபிஷ இன்விடேஷன், அது ஐ கேன் ஜஸ்ட் ஷோ இட் டு யூ ஒன்லி. அது இதில் அதுக்கு தனியாக காமிக்கிறது. ஏன்னா அது தனியாக அதை அம்பாள் கல்யாணத்தோடு காமிக்கலான்னு வச்சுருக்காது. இதில் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அதை காமிச்சிட்டு. பட் யூடியூப்பில் கவரேஜ் பண்ணுறதுக்கு திருக்கல்யாணம் 4ஆம் தேதி மே மாதம் சண்டே அன்றைக்கி நடக்கிறது. ஸோ அதோடு சேர்ந்து அந்த பத்திரிகையோடு சேர்ந்து இது வரும். இதில் யூடியூப் கவரேஜில் அப்படி காமிக்க போகிறோம். தட்ஸ் மை பிளான். ஒன்று லலிதா சஹஸ்ரநாமம் இது எப்படியா இந்த வசந்த நவராத்திரியில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப 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 ஏன்னா ஒரு தடவை சொன்னாலே லலிதாவை கோடிலிங்க பிரதிஷ்டையை கங்கை கரையில் பண்ணதுக்கு சமானம் சொல்லியிருக்கு. கோடிப்பான தங்கத்தை கங்கையில் கிரகண காலத்தில் தானம் பண்ணுறதுக்கு உண்டான பலன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பலன் எந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லப்படல, லலிதாவில் மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட மகோன்மதமான லலிதா சஹஸ்ரநாமத்தை இந்த நவராத்திரி புண்ணிய அந்த வசந்தரவாத்தி புண்ணிய காலத்தில் எல்லாரும் பாராயணம் பண்ண, தப்பு இல்லாமல் பாராயணம் பண்ண வேண்டிக்கிறேன். நிறைய பேர் மாற்றிக்க மாட்டேன்றா. அது இந்த பிராரத்த கர்மனால பண்ண முடியாது அவளை. இன்னும் யார் மனசார ஒப்பி நான் கற்றுக்கிறேன், இந்த கரெக்ஷன்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவா பண்ணிக்க. நான் அம்பாள் என்ன சொல்ல வர 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க, ஹூ எவர் ரிசைட்ஸ் வித்தவுட் மிஸ்டேக் ஒன்லி ஐ கேன் டூ த அவளுக்கு பூர்ண பலன் கொடுப்பேன்றா. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப மன்றாடி கேட்குறேன் நான், பூர்ண பலன் வேணுமா? 25 வருஷமாக லலிதாசனம் படிக்கிறேன், என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்றா சில பேர். ஏன் இந்த மாதிரி தப்பாக சொன்னால் அடிக்கா வந்தால அது வரைக்கும் பார்க்கணும். நம்ம தயவு செய்து வித்தவுட் மிஸ்டேக்ஸ் ட்ரை டு ப்ராக்டிஸ் இட். தெர் ஆர் 2 ways. நாமாவளி எடுத்து தரவாயிட்டனால இது தப்பு வராது. இதில் அதை க்ளீனாக போட்டிருக்கேன். மாங்கலி சூத்திரம் தனியாக ஒரு வார்த்தையை காமிச்சிருக்கேன். இல்லைன்னா சூத்திர சோபித கந்தரான்னு சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்படி தான் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணணுன்னு இருக்கு. இந்த சாலாட்சர சூத்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதே மாதிரி அஸ்வாரூடா ரூடா இல்லை ஆரூடம், ஆரூடா கிரிச்சக்கர தாரூடா, கேய சக்கரம் கிரிச்சக்கரம்
ஸ்ரீசக்கரதாரூடா மாதிரி அவரோட அந்த தேவதை வந்து அது மேலே சவாரி செய்கின்னு வர அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லும்போதே புரிஞ்சுக்கணும். ஸோ ஆகையினால அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கு. தயவுசெய்து அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு 3 தடவை கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அப்புறம் சரியாச்சுன்னா அவ்வளோதானே. மனநம் பண்ண 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 சரி. இது பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லை. அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே மைண்ட் செட்டிங் தான். ஹவு அவர் மைண்ட் அக்செப்ட்ஸு. ஸோ மைண்ட் அக்செப்ட் பண்ணால் இப்போ நிறைய பேர் தேங்க் பண்ணி போட்டிருக்கா. ஸோ அவருக்கெல்லாம் வந்து கோடான கோடி நன்றிகள். எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணுன்ற எண்ணத்தில் இந்த வசந்த நவராத்திரி பீரியட் இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. They say, please make use of it. You can take a printout also. There is no hard and fast, no permission required by anybody. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் சொல்லுங்க. நான் ஏன் செக்கப்பு கலரை காமிச்சிக்கிறேன்னா அங்கே வரும்போது உஷாராயிடலான்னு சொல்லிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நினைவில் வச்சுட்டு இன்னிலேருந்து சரியாக சொல்கிறது பழகுங்க. எல்லோரும் வந்து வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தை பெற்று ஆயுர் ஆரோக்கிய சௌபாகிய பலஸ்ரீ கீர்த்தி பாக்கியதா வேத வாக்கியத்துக்கு என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் பெற்று அவள் வந்து வாழணும்னு வேண்டிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.